உங்க சைட்டு நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த இடத்தோட ஓரங்கள்ல வேப்ப மரம்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேப்ப மரம், ஆலமரம், இந்த பலா மரம், இந்த பாதாம் மரம், அந்த மாதிரி அந்த வேரெல்லாம் பெரிய பெரிய வேர்களா இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தயவு செஞ்சு வெட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த அந்த கிரவுண்டு முழுக்க அதோட வேர்கள் பரவி இருக்கும். அந்த வேர்கள் அந்த மண்ணை வந்து கெட்டியா பிடிச்சிட்டு நிற்கும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு சிரமத்தை கொடுக்குது அந்த இடம், நமக்கு கேட்டு வைக்க முடியல ஏதோ ஒன்று அப்படின்னா, முடிஞ்சா கேட்டையாவது ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணியாவது வச்சுக்க பார்க்கணும். வழியே இல்லை, 100% வேற வழி இல்லைன்னா வெட்டுங்க, அது வேற வழி இல்லை அதனால. ஆனால் தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க. வெட்டுனீங்கன்னா அந்த நீங்க மேலே வெட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் உள்ள வந்து அந்த வேர்கள் உளுத்து போக ஆரம்பிச்சுது அப்படின்னா அது பொடியாகி விட்டுரும். அப்போ அந்த மண்ணு பிடிச்சிட்டு இருக்க மண்ணு சரியும். புரிஞ்சதா? அது சரிஞ்சா உங்களோட நிலம் கீழே போகும். நிலம் கீழே போச்சுன்னா உங்க தரை, வீடு, பேஸ்மெண்டா எல்லாம் கீழே போகும். நாளைக்கு லைட்டா இப்போ பூகம்பம்லாம் லைட்டா வந்தாலும் அந்த வீடு விழுந்துடும்.